தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். எபிரேயர் 11:27. விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியா இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே மோசே அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்தார். ஆதியாகமம் 39:23. கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியானாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. யோசேப்புக்கும் மோசேக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. யோசேப்பு ஒரு நாளும் தேவனை முகமுகமாய் தரிசித்ததாக வேதம் சொல்லப்படலை. யோசேப்பு தேவனோடு முகமுகமாய் பேசினார்னு சொல்லப்படல. ஆனால் மோசே தேவனோடு முகமுகமாய் பேசினார், தரிசித்தார். இது ஆண்டவரே சொல்றாரு. அப்படி விசேஷித்த தகுதி மோசேக்கு. அப்புறம் யோசேப்பு 17 வயதிலே தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படி தேவனால் பிடிக்கப்பட்டு எகிப்துக்கு அனுப்பப்பட்டார், சின்ன வயசுலேயே. ஆனால் மோசே முதிர்ந்த காலத்திலே 80வது வயதிலே தான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படி அழைப்பு பெற்றார். ஆண்டவர் சீனாய் மலை அண்டையிலே மோசையை அழைக்கும் போது வயசு 80. ஆனால் யோசேப்பு சின்ன வயசுல அழைக்கப்பட்டார். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, யோசேப்பு பஞ்ச காலத்திலே முழு தேசத்துக்கும் உலகத்துக்கும் அவர்களை ஆதரிக்கிறவராக இருந்தார். மோசே யாருன்னு கேட்டீங்கன்னா 20 லட்சத்துக்கு அதிகமான ஜனத்தை எகிப்து விட்டு வெளியே கொண்டது யோசேப்பு. எகிப்துக்கு உள்ளே மோசே எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்து ஜனங்களை 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு கொடுக்க வைத்தார். இப்படி நிறைய 2 பேருக்கு வித்தியாசம் இருக்கு. 2 பேரையுமே தேவனே பயன்படுத்தினார். அழைப்பில் வித்தியாசம், பயன்படுத்துவதில் வித்தியாசம், ஆண்டவரை தரிசிப்பதிலே வித்தியாசம், இன்று பல வித்தியாசங்கள் இருந்தது. ஆனால் 2 பேருமே வெற்றி பெற்றவர்கள், 2 பேருமே தேவனால் பயன்படுத்தப்பட்டவர்கள். அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்றார் இந்த மாதத்துலனா, உங்களுடைய அழைப்பு வித்தியாசமா இருக்கும், இன்னொருக்கு வித்தியாசமா இருக்கலாம். ஆக அவருக்கு நடந்தது போல உங்களுக்கு நடக்கலன்னு வருத்தப்படக்கூடாது. அவருக்கு நடந்தது போல எனக்கும் நடக்குன்னு எதிர்பார்த்து ஏமாந்து விடக்கூடாது. உங்க அழைப்பு வேற, அடுத்தவர் அழைப்பு வேற. உங்கள் ஆசீர்வாதங்கள் வேற, அவர்கள் ஆசீர்வாதங்கள் வேற. உங்களை ஆண்டவர் நடத்துற விதம் வேற, அவர் நடத்துகிற விதம் வேற. அடுத்தவரை பார்த்து அப்படி உங்களுக்கு நடக்கலன்னு நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்களை நடத்துகிற தேவன் அற்புதமாய் நடத்துவார், விசேஷமாய் நடத்துவார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். எல்லா கண்களுக்கும் உங்கள் தலைகளை தேவன் உயர்த்துவார். மாதத்துல நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.